ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என்னேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையானது சங்கீதம் 19 7ஆம் வசனத்தினுடைய கீழ்ப்பகுதி. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானி ஆக்குறதுமாய் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்துல மனிதர்களுக்கு நீதி நியாயம் தேவை அப்படின்னா கடைசியாய் அவர்கள் நியாயத்துக்கு போறது நியாயஸ்தலமாகிய கோர்ட்டுகளுக்கு. அங்கேயும் கூட பார்க்கிறோம்னா சாட்சிகளை விலை கொடுத்து வாங்குறவர்களும் இருக்கிறார்கள். சாட்சிகளாக இருக்கிறவர்கள் பொய் சாட்சிகளாகவும் மாறுகிறார்கள். அன்பானவர்களே, ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்துல அவருடைய வேதத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவருடைய அற்புதங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவருடைய செயல்பாட்டின் வல்லமை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்படி அவர் சாட்சி கொடுக்க வரும்பொழுது என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய பிரியமல்ல சாட்சிகள் எப்படிப்பட்டவைகள்னா அவைகள் உண்மையும். கர்த்தருடைய சாட்சி உண்மை. தம் மகனை குறித்து பிதாவாகிய தேவன் கொடுக்கிற சாட்சி உண்மை. நம்முடைய பிரியமானவர்களே, பாவங்களுக்காக அவரை அனுப்பி சாக வைத்த சாட்சி உண்மை. அவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவனை தரப்போகிறார் என்பது உண்மையான சாட்சி. அப்போ தேவகுமாரனுக்கு சாட்சியா இருக்கிறது பிதாவாகிய தேவன், ஆவியானவர். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளை என்ன வேதத்தை குறித்து ஏசப்பா சொல்வார். அப்போ இந்த சாட்சியை ஒரு மனுஷன் தியானிக்கும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது பேதையா தான் இருப்பான். ஆனா அந்த பேதையை கர்த்தருடைய சாட்சிகள் ஞானியை ஆக்குறதுமாய் இருக்கிறது. பேதைகளை புத்திசாலிகளாக. ஆண்டவரே, என் பிள்ளைங்களுக்கு அந்த அளவுக்கு படிக்கிற அறிவு வரலையே, அறிவில்லையேன்னு கலங்காத. இந்த வசனத்தை உன் பிள்ளைங்க மேல பேசு. கர்த்தருடைய சாட்சிகள் சத்தியமும் பேதைகளை ஞானியாக்குறதுமா இருக்கிறதுன்னு. அன்பானவர்களே, இந்த வேத வசனத்தை பிடித்துக் கொள்வோம், சாட்சிகளை பிடித்துக் கொள்வோம். தேவன் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன அற்புதங்களை செஞ்சார் என்ற வேதத்தில் இருக்கிறத எடுத்து தனியா வச்சு அதை தியானிங்க. அதை தியானிக்க தியானிக்க ஆண்டவருடைய அறிவும் அவருடைய ஆற்றலும் உங்களுக்குள் உள்ள நுழையும். பிரியமானவர்களே, நீங்களும் ஞானிகளாய் திகழ்வீர்கள். சுபிக்கலாம். பரிசுத்தரையுடைய நாமம் மகிமை அடையட்டும். இந்த அருமையான ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய வேதத்தில் இருக்கிற சாட்சியை குறித்து எங்களோடு நீர் சொல்லும் பொழுது உம்முடைய சாட்சி சத்தியமாய் இருக்கிறது. அது பேதைகளை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறபடியால் நன்றி. ஒவ்வொரு நாளும் தவறாமல் உமது வேதத்தை உம்முடைய பிள்ளைகள் வாசிக்க உதவி செய்யும். அப்படி செய்கிறதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. God bless you, church. Have a blessed day. Amen.